சுவாமியே சரணம் ஐயப்பா. ராஜசேகர பாண்டியன் ஒவ்வொரு முறையும் அரண்மனையிலிருந்து அந்த ஆபரண பெட்டியை கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்றுவாருங்க. இதை பார்த்த ராஜசேகர பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பு கட்டளையை ஐயப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலில் இப்போ பெல்ட் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டை போட்டு அவர் உட்கார வச்சிடுறாருங்க. ஸோ இந்த நாள் வரைக்குமே, அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வரைக்குமே கூட பந்தளத்திலிருந்து ராஜசேகர பாண்டியன் வம்சத்தில் இருக்கக்கூடிய, மாளிகைப்புறத்தில் இருக்கக்கூடிய வம்சத்தில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை குலதெய்வமாக கொண்ட இந்த குடும்பத்தினர் யார் வந்தாலுமே சரிங்க, பம்பாவோட நின்றுவாங்க. அந்த ஆபரண பெட்டி கொண்டு வருவாங்க, ஆனால் பம்பா கீழே நின்றுவாங்க. எதனாலனா, அவங்க போனால் மரியாதை நிமித்தமாக அப்பா வந்திருக்காரு, அப்பாவோட வம்சம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பன் எந்திரிச்சு நின்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவுமே நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவிற்காக ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசமாக மரியாதை கொடுத்தாருன்னு கூட சொல்லலாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபரண பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா கருடனோட பாதுகாப்பில் தான் மேலே போகும்.